நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்த 120 நாட்கள், அதாவது 4 மாதங்கள், செப்டம்பர் 1, 2025 டிசம்பர் 31, 2025 வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது, மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது, மகர ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது, எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார், நன்மை, வெரி குட். குரு 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார், கொஞ்சம் அன்செட்டில்டான சில விஷயங்கள் கொடுக்குறார். அதாவது செட்டில்டான விஷயத்துலேருந்து ஒரு டிரான்சிஷனரியான ஒரு அமைப்பு, மாற்றங்கள், பண விஷயத்தில் இடம் மாற்றங்கள், பணத்தில் குடுக்கல் வாங்கல், சுபவிரயங்கள், கடன்படுதல், கடன்பட்டு அதிகமான சில அபிவிருத்தி செய்ய பிளான் பண்ணுவது, சுபவிரயங்கள் செய்வது, வெளிநாடு போகிறது, ஒரு இடத்த விட்டு இடம் மாறுவது, உடல் உபாதைகள்னால சில விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி சில அமைப்புகள் இந்த குரு 6ஆம் இடத்துல இருந்து கொடுக்குறார். அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல, கேது 8ஆம் இடத்துல, குருவின் பார்வை ராகுக்கு படுகிறார். ஸோ இது மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா சில தனம் வாக்குஸ்தானத்தில் ராகு வந்தாலும் குரு பார்வையால் இன்னும் கொஞ்சம் யோகங்கள் கிடைக்குது. ஸோ ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு தான். என்னன்னா இதுவரை ஜென்மசனி, அதுக்கப்புறம் பாத சனி முடிஞ்சு இப்போ 7 நாள் சனி முழுசாக முடிந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு மாற்றங்கள், டிரான்சிஷன் சொல்லுவாங்க, ஒரு படிநிலையிலேருந்து அடுத்த படிநிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடியதான் அந்த குரு 12ஆம் வீட்டு கனெக்ட் ஆகி 6ஆம் இடத்துல இருப்பது. ஸோ கொஞ்சம் செட்டில்டான ஒரு அமைப்புகள்னு சொல்ல முடியாது, செட்டில்டு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புகள். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு சாதிக்கிறோம் அடுத்த வருஷம்னா, இப்போ இந்த வருஷம் சில இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ காட்டுது மகர ராசிக்காரர்களுக்கு. சரி, மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ராஜயோகாதிபதி சுக்கிரன், செவ்வாய், சூரியன் ராஜயோகாதிபதி புதன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் இந்த 4 மாதங்கள் பெயர்ச்சி ஆகக்கூடிய அமைப்புகள். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அண்ட் தனுஷ், இந்த 5 இடத்துலையும் போகக்கூடிய அமைப்புகள் ஆண்டு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் இருக்கிறது. ஸோ இத்தகைய அமைப்பு ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம்தான். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் குரு பார்வை பெறுகிறது, நல்ல யோகம். சுக்கிர திசையெல்லாம் நடக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல அவங்களோட வேலை தொழிலில் கொஞ்சம் நம்ம அதிலே சொன்ன மாதிரி கடன், அது மாதிரி சில விஷயங்கள், ஒரு நிதி உதவி வாங்கி அடுத்த லெவலாக போகக்கூடிய அமைப்புக்கு. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய அமைப்பு. நல்லா ஓரளவுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய, அரசு வேலையில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஆகி அடுத்த துறைக்கு, அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதில் பாருங்க, செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 10ஆம் இடத்துக்கே தொழில் மேன்மை, வேலையில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு அதிகார விஷயங்கள், ஒரு அரசு விஷயத்தில் போய் கொஞ்சம் அதிகாரத்தில் போகிறது, அல்லது கொஞ்சம் ஹெட் பொசிஷனுக்கு போகுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் மாணவர்கள் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, முதலோட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணக்கூடிய அமைப்பு. நம்ம என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய, ஒரு தெளிவு பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வாக்கில் ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ 7 நாள் சனி முடிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் குரு ஓரளவுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் தொழில் வேலையில் நம்ம ஸ்டேட்டஸில் முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள், அதுக்கு வேணுங்கிற மாற்றங்கள், அதுக்கு வேணுங்கிற சீர்திருத்தங்கள், அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் எல்லாமே, பணம் விஷயம், இடம் விஷயம், வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக, ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் 2025 அந்த 120 நாட்கள் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு அமைப்பு கட்டாயம் குடிக்கிறது. இது ஓரளவுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள், ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு ஒரு பொதுவான பலனை தவிர, உங்களுடைய
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய துல்லியமான ஜாதக பலனை வைத்துதான் நம்ம வந்து எப்படி இந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வைத்து இந்த தசநாதன் எப்படி இருக்குது, நீ போயிட்டு இருக்கக்கூடிய புக்தி எப்படி, உங்க லக்னத்துக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவரா, அவயோகத்தை கொடுக்கக்கூடியவரா, எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்க போறார், எது மாதிரி பாவம் இப்போ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு போய்கொண்டு இருக்கிறது, எந்த மாதிரி வாழ்க்கை மாற்றங்கள் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது உங்க ஜாதகத்துல. இந்த பொது பலன், இந்த துல்லியமான பலன் ரெண்டு சேர்த்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்தீங்கன்னா நல்லா துல்லியமான பலன்களை நம்ம பார்த்து இதில் வந்து எது மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு 3 மாத காலத்தில், எது மாதிரி சேஞ்சஸ் ஒரு 6 மாத காலத்தில் எதிர்பார்க்கலாம், ஒரு வருடம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு இதுவரை நீங்கள் வந்து கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு வருடமாக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மேஜிக் போல் செயல்படக்கூடிய சில அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல், கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து வருகிறது. என்னதான் நிதி நிலைமை, உடல் நிலைமைக்கு ஒரு மாதிரி சௌகரியம் இல்லாமல் இருந்தாலும் இதனால் முயற்சிகள் பெறுவதனால், செய்வதனால் அடுத்த கட்ட விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால் நம்மளுடைய இந்த ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் பொது பலன் ஆகிய சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி டைரக்ஷனில் நம்ம போக போகிறோம், நம்மளோட கர்மா எப்படி செய்கிறது, ஒரு ஜாதகமும் ஒரு கர்மா. அந்த கர்மா உங்களோட ஜாதகத்தில் எந்த தசையில், எந்த புக்தியில், எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது எங்கே மாதிரி ஒரு விஷயம் காட்டுது, எந்த துறை நமக்கு நல்லது, எந்த டைம் செய்வது நல்லது, எது மாதிரி ஒரு அணுகுமுறை தேவைப்படுகிறது, வேகமாக செல்லக்கூடிய விஷயமா இருக்கா, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்கா, ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைமா, ரிஸ்க் இல்லாத டைமா, இப்போ காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது சாதகம் இல்லாமல் நம்மளை கவிழ்க்க போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, நம்ம வாழ்க்கை திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி தீட்டி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைப்புவேயானால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு நமக்கு பிராப்தமில்லாத விஷயங்களை செய்து துயரப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணி எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு சால சிறந்ததாக இருக்கிறதோ, நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறதோ, பிராப்தங்கள் இருக்கிறதோ அந்த டைரக்ஷனில் நம்ம திட்டங்களை தீட்டி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொள்ளும் பொழுது எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.